அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையோர் என்றும் உரியர் பிறர். எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான். என்ன இதில் உண்மையான விளக்கம்? அன்பிலார் அப்படின்னு போட்டால் அன்பு இல்லாதவன்னு அர்த்தம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். எல்லாமே தமக்கு தான், தன்னுடையது தான் நினைப்பான். அன்புடையார் என்றும் உரியர் பிறர். இன்னைக்கு இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்புடைமை. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காரு? அன்பு. புத்தர் என்ன சொல்லியிருக்காரு? அன்பு. இந்து மதத்தில் எல்லா கடவுளும் அன்பு தான். இந்த அன்பை போற்றுபவன் தான் எல்லாராலையும் வழிபடுவான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவன் எல்லாமே தமக்கு வேணும்னு நினைப்பான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு கஞ்சன் நிறையா சம்பாதிச்சான். என்ன செஞ்சான் அந்த காலத்தில்? அந்த பணத்தை எங்கே அப்படி சேர்த்து வைக்கிறது? பேங்க் கிடையாது. நிறையா சம்பாதிச்சிக்கலாம் கொள்ளையில் கொண்டு குழி வெட்டி புதைச்சி அதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டான். டெய்லி சம்பாதிக்க காசை கொண்டாந்து அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருவான். ஆனால் டெய்லி 12 மணி காலையில் தூங்கி எழுந்திரிச்சவனா 6 மணி 6 மணிக்கு அதை போய் திறந்து பார்ப்பான். நம்ம போட்ட காசெல்லாம் அதில் இருக்கான்னு. இருக்கும். திருப்பி மூடி வச்சுட்டு வந்துடும். இப்படி ஒவ்வொரு நாளும் தான் சம்பாதிச்ச காசை அந்த குழிக்குள்ளே போட்டு நம்ம போட்ட காசு இருக்கான்னு பார்ப்பான். இருக்குன்னா மூடி வச்சுட்டு வந்துடும். இதை என்ன அது காலையில் கொள்ளையில் போய் டெய்லி இந்த ஆள் திறந்து பார்க்குறேன். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? தோட்டக்காரனுக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாள் தோட்டக்காரன் முன்னாடியே பணம் வாங்கலான்னு வந்துட்டான். இவன் தோட்டத்தில் திறந்து பார்த்ததை பார்த்துட்டான். அவன் அந்தனை போனோன்னே என்ன இருக்குது திறந்து பார்த்தா அதுக்குள்ளே காசு பணம். சரி, இதை சும்மா வைக்கக்கூடாது. இவ்வளோ காசு பணம் நம்ம நாலு முழுக்க வேலை செஞ்சாலும் 100 200 மேலே கொடுக்க மாட்டாங்கிறானோ. இதை சம்பாதிச்சா வாழ்க்கை பூரா போதுமே அப்படின்னு நினச்சான். நைட்டு மக்கான ஆள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் எப்போதும் போல் சம்பாதிச்சு கொண்டாந்த காசை அதுக்குள்ளே போட்டான். திறந்து பார்த்தான், உன்னையும் காணும். அன்றைக்கி போட்ட காசான். ஐயோ ஐயோன்னு ஊரை பற்றி கூட்ட ஆரம்பிச்சிட்டான். அன்பு இல்லை அவன்கிட்ட. சம்பாதிச்ச காசை கொண்டா பூரா தொட்டிலே போட்டு வச்சான். என்னடா பிரச்சனைனா, அந்த மாதிரி நான் பல வருஷமாக சேர்த்து இதுக்குள்ளே காசு வச்சிருந்தேன். அது காணாமல் போய்ட்டு யாரோ எடுத்தாங்கண்ணா. அப்படியா? அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? அவ்வளோ காசு போயிட்டேன்னா அப்படி சொல்லணும். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? இன்றைக்கும் வந்து திறந்து பாரு. நீ அதுக்குள்ளே பார்த்து இருக்குதுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்த. இன்றைக்கும் திறந்து பார்த்து இருக்குதுன்னே நினச்சிக்க. அதுக்கு ஏன் துன்பப்படுற அப்படின்னாரு. புரியுங்களா? அன்பு இல்லாதவன் எல்லாருமே அது தன்னுடையதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். தனக்கு தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அவனும் பயன்படுத்த மாட்டான், மற்றவர்களுக்கும் கொடுக்க மாட்டான். அன்புடையார் என்பவர் உரியர் பிறகு. எல்லாத்துக்குமே கொடுக்கணும். தன்கிட்ட இல்லாத பொருள் எது இருந்தாலும், மற்றவர்கள்ட்ட இல்லாத பொருள் தன்கிட்ட எது இருந்தாலும் கொடுக்கணும்னு நினைப்பான்.